ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் காட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. போன பகுதியில் நாம சொப்பன திருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தோட முடிச்சிருந்தோம். சொப்பனம்னா தூக்கம், தூக்கத்துல வர கனவை அறியறதுன்னு அதோடைய பொருள். ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை அறிஞ்சிக்கிறதுன்றது வேறு. ஆனா அந்த மனிதருடைய தூக்கத்திலேயே நடக்கிற விஷயங்களை அறியறதுன்றது ரொம்ப ரொம்ப அரிது. அது சேஷாத்ரி சுவாமிக்கு கைவந்த கலை. நிறைய ஞானிகளும் அதை செஞ்சிருக்காங்க. சேஷாத்ரி சுவாமி ஒருபடி மேலேயே போயிட்டு அவருடைய சீடர் மாணிக்க சுவாமின்னு ஒருத்தர், அவருடைய தூக்கத்திலேயே அவருக்கு கனவை உருவாக்கி அவரோட விளையாடியும் இருக்கிறார். ஒருத்தருடைய தூக்கத்துல போய் அவருக்கு கனவை உருவாக்குறதுன்றதுலாம் சாத்தியமா? அதெல்லாமே கூட செஞ்சிருக்காரு. இதை நம்ம ஆரம்ப பகுதியில சொன்ன ஒரு சில பகுதியில அதை பத்தி பேசியிருக்கோம். மாணிக்க சுவாமியை பத்தி பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சொப்பன திருஷ்டியை நிறைய பண்ணியிருக்காரு. அதுல ஒரு 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 2-3 பார்ப்போமே. சுந்தரேச செட்டியார்னு ஒருத்தர், அவங்களுக்கு 2 புதல்விகள், பார்வதி பாய், ஜானகி பாய். சுந்தரேச செட்டியாரும் சுந்தரேச செட்டியாரோட மனைவியும் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரம பக்தர். பெற்றோர்கள் பக்தர்களாக இருந்தா அது எப்படி குழந்தைங்களுக்கு வராம இருக்கும்? அந்த பக்தி அந்த குழந்தைங்களுக்கும் வந்தது. அந்த 2 குழந்தைங்களும் சேஷாத்ரி சுவாமி காலடியிலே தினசரி விழுந்து கிடப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பக்தி இருக்கு. ஒரு நாள் ஜானகி பாய் கனவு காட்டுறாங்க. கனவு சிவகங்கையில ஒரு குளம், அந்த குளத்துல அவங்க குளிக்க போறாங்க. குளிக்க போகும்போது பார்வதி பாய் முழுகிடுறாங்க. 2 வாய் 3 வாய் தண்ணியும் குடிச்சு தண்ணிக்குள்ளார முழுகி போறா. ஜானகி பாய் கத்துறா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா. அப்படி கத்தின உடனே எங்க இருந்தோ சேஷாத்ரி சுவாமிகள் அந்த குளத்துல குதிச்சு அந்த லட்சுமி பாயை காப்பாத்தி கொடுக்குறாரு. அதன் பிறகு 2 பேரும் நடந்து வராங்க, வீட்டுக்கு போறதுக்கு நடந்து வராங்க. அப்போ ஒரு ஓணான் ஜானகி பாயை சுத்தி பயன்படுத்துது. அது கூடவே ஓடி வருது. அவள் ரொம்ப பயந்து நடுங்குறா. அது கிட்ட நம்மளை பிடிச்சிருமோன்ற அளவுக்கு அவள் பயந்து நடுங்குறா. சேஷாத்ரி சுவாமி அப்பயும் அந்த ஓணானை துரத்திட்டு வீட்டுக்கு பத்திரமா போங்க அப்படின்னு நினைச்சு வைக்கிறார். இதுதான் அவங்க கண்ட கனவு. இந்த கண்ட கனவை முடிச்சு எழுந்த உடனே காலையில எல்லார்ட்டையும் சொல்றா. சொன்ன உடனேயும் அவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. சுவாமி கிட்ட போய் நிக்கிறாங்க. சுவாமி கிட்ட போய் நின்னதுதான் தாமதம். சேஷாத்ரி சுவாமி சொல்றாரு, சிவகங்கையோட குளத்துல ஆழம் அதிகம், அதனால நீ பார்த்து இறங்குன்னு அவகிட்ட சொல்லியிருக்கணும்ல, பார்வதி பாய் கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு கடிஞ்சுக்கிறது. நான் கடிஞ்சுக்கிட்டு அங்க பிடிக்க வந்த ஏமன் தான் என் ஓனானா உன்னை துரத்தி வந்தான், நான் தான் துரத்தி விட்டேன்ல, நீ ஏன் கவலைப்படுற, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அவங்க அவங்க தலைய தடவி அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அதை பார்த்து எல்லாரும் ஆடி போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு பக்தர் ஒரு வேதனையில இருந்தா அந்த வேதனை கனவுல இருந்தா கூட அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு சுவாமி அருள் புரிகிறாரு அப்படின்றது தெளிவா விளங்குது. அதனாலதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருவோடைய மேனி தெரிஞ்சால போதும், அது கனவுல தெரிஞ்சா கூட அது நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். இதே மாதிரி இன்னொரு சம்பவம், திருவண்ணாமலையில செங்கல்லாராயன் ஒருத்தர், அவர் பின்னாட்கள்ல சேஷாத்ரி சுவாமிக்கு சீடரா மாறினாரு. அவருக்கு பிள்ளையார் மேல பக்தி அதிகம். கணபதினாலே உருவார். அவர் சீடரா மாறினதுக்கு அப்புறம் சேஷாத்ரி சுவாமிகள் கிட்ட வெகு நேரம் பேசுறது அவருடைய பழக்கம். அப்படிதான் ஒரு நாள் இரவு ரொம்ப நேரம் சேஷாத்ரி சுவாமி கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. நேரம் ஆயிடுச்சு. அவங்க பேசிட்டு இருந்த இடம் திருவண்ணாமலை கோவில்ல உள்ள கம்பத்தலையனார் சன்னதி. அதனால நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த கம்பத்தலையனார் சன்னதியில உள்ள முன் மண்டபத்துல அவர் போய் படுத்துட்டார். படுத்த உடனேயும் சரியான கனவு, மிகப்பெரிய கனவு. அந்த பெரிய கனவுன்னு சொல்றது காரணமே மிகப்பெரிய ஒரு யானை அவர் கனவுல தோன்றுது. அதோடைய தும்பிக்கையே பார்த்தீங்கன்னா பனைமரம் மாதிரி இருக்கும். தும்பிக்கையே பனைமரம் மாதிரி இருக்குன்னா கால்கள்லாம் எப்படி இருக்கும்? அவ்வளவு பெருசு. மத்தகமும் பெருசு, அதோடைய காதுகளும் பெருசு. அந்த பிரம்மாண்டமான அந்த யானை கிட்ட அம்பாள் விளையாடிட்டு இருக்கா.
இவருக்கு சிலுத்து போச்சு. அவங்க 2 பேரையும் வந்து பார்த்து வணங்குறாரு. அந்த அம்பாளை வணங்கி உருகி நிக்கிற நேரத்துல இவருக்கு முழிப்பு தட்டிடுச்சு. எழுந்து உட்கார்றாரு. எழுந்து உட்கார்ந்து அந்த தேகத்துல அந்த சிலிர்ப்பு, ஒரு தெய்வத்தை நேர்ல பார்த்த ஒரு சிலிர்ப்பு அப்படியே தங்கி இருக்கு. சுத்தி பார்த்தா சேஷாத்ரி சுவாமிகளும் காணும். அப்படியே அந்த சிலிர்ப்போட அவர் வந்து மறுபடியும் படுத்து ரொம்ப நேரம் தூக்கம் வராம தவிச்சு உறங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில சேஷாத்ரி சுவாமிகளை நேரா போய் பார்க்கறாரு. பார்த்த உடனேயுமே கண்ட கனவு ரொம்ப பெருசு இல்ல? ஆமா ஆமா, கணபதினாலே பெருசுதான். கூட அம்பாளும் உள்ள காட்சி கொடுத்தா, உன் தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல, உனக்கு ரொம்ப நேரம் தூங்கல இல்ல அதுக்கப்புறம் அப்படின்னு அவர் சொன்ன உடனேயும் அவர் வந்து பரவசமாயிடுறாரு. எப்படி நம்ம கனவுல கண்டதை சுவாமி உணர்ந்துட்டாரு, அவருக்கு எப்படி இது தெரிஞ்சது? இப்படிதான் சேஷாத்ரி சுவாமியை யார் வணங்கினாலும் சரி, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுற துன்பத்தை மட்டும் இல்லை, அவங்க கனவுல ஏற்படுற இன்னலை கூட. ஏன்னா அது வந்து அந்த கனவுன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம மனசால போன பிறவியில பண்ண குற்றங்கள் கனவா வந்து நம்மளை அச்சுறுத்தும்னு சொல்லுவாங்க. அந்த கர்மாவில் அந்த கனவுல வர அந்த அச்சுறுத்தலையும் அந்த கர்மாவையும் நீக்கக்கூடியவர் தான் சேஷாத்ரி சுவாமி. அப்படிப்பட்ட சிறப்பு சேஷாத்ரி சுவாமிக்கு உண்டு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சேஷாத்ரி சுவாமிகள் பக்தர்களுக்கு கனவுல ஏற்படுற துன்பத்தை மட்டும் நீக்கிறவர் இல்லை, அந்த கனவின் மூலியமா மகிழ்ச்சியும் அளிப்பவர். ஏன்னா செங்குல ராயனுக்கு வந்து பிள்ளையார் பக்தி அதிகம்னு அவருக்கு தெரியும். அதனால பிள்ளையார காட்சி கொடுக்க வச்சு, அம்பாளையும் காட்சி கொடுக்க வச்சு அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அளித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம உணர்ந்துக்கணும். அதனால கனவுல உள்ள துன்பத்தையும் அவர் நீக்குவார், கனவின் மூலியமா மகிழ்ச்சியும் அளிப்பார். அதுதான் சேஷாத்ரி சுவாமிகளோட சிறப்புன்னே சொல்லலாம். சொப்பன திருஷ்டியில இதை நம்ம பார்த்தோம். சூட்சம திருஷ்டின்னு ஒரு திருஷ்டி இருக்கு. சூட்சமன்னா நுண்ணியம்னு பேரு. அந்த சூட்சம திருஷ்டி மூலியமா அவர் என்னென்ன ஆச்சரியங்களை ஏற்படுத்தினார் அப்படின்றதையும் நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு.